Hey Tribe Awesome, welcome to my gratitude journal flip through. நம்ம பார்ட் 1 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது இரண்டாவது பகுதி. நீங்கள் இன்னும் பார்ட் 1 பார்க்கலன்னா அதையும் நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்கள். நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஏன் நான் சில விஷயங்களை இப்படி செய்கிறேன், ஏன் இதை செய்கிறதில்ல அப்படின்றதெல்லாம் நான் அதிலேயே விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கேன். அதனால நம்ம இப்போ டிரெக்டாக இந்த ஃப்ளிப் த்ரூக்கு போகிறோம். பார்ட் 1ல் நாம் பார்த்தது எவ்வளோ வரைக்கும் பார்த்துருந்தோம்? ஓகே, பிஸ்னஸ் ஸ்ப்ரெட் வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த கோட் வரைக்கும் பார்த்து முடிச்சிருந்தோம். இந்த கோட் வெறும்னே இருந்தது. இப்போ நான் நிறைய டூடில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்டாம்ப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் 2ல் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் வந்து வார்ம்த் ஆஃப் காஃபி. நான் ரொம்ப கோஸியாக ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த காஃபிக்காக, அதோட வார்ம்த்காக நான் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன் அன்றைக்கி. அண்ட் ஓகே, மை கரண்ட் ப்ராஜெக்ட் இன்டர்வியூ மாஸ்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன். அண்ட் சப்போர்ட்டிவ் சோல், ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு ஸ்ப்ரெட். ட்ரீம்ஸ், கண்டிப்பாக நம்மளோட இலக்குகள் கனவுகளுக்காகலாம் நமக்கு நைட்டில் வர ட்ரீம்ஸ் கிடையாது, நம்ம தூங்காமல் படுத்திக்கிட்டு இருக்க ட்ரீம்ஸ் இருக்குல்ல லைஃப்பில். அவங்களோட ஹெல்த், வெல்த், லவ், ஹாப்பினஸ் எல்லாத்துக்கான ட்ரீம்ஸ், அதுக்காக ஒரு ஸ்ப்ரெட். அண்ட் தென் த கேர் ஆஃப் லவ்ட் ஒன்ஸ், இதுவும் ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், இதுக்கான ஒரு தேங்க்ஃபுல்னஸ் ஸ்ப்ரெட். அதுக்கப்புறம் இந்த சான்ஸ் டு பி யுவர் இன்ஸ்ட்ருமெண்ட், இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ப்ரெட்டுன்னு நான் சொல்லுவேன். இதில் இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ரெகுலர் ஜேர்னல் என்ட்ரியாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு என்வலப்புக்குள்ளே ஒரு குட்டி சீக்ரெட் மெசேஜ் இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தும் உங்களோட பேஜுக்கு. உங்களுக்கே, நீங்கள் யாருக்கும் காமிக்க போகிறதில்ல அப்படின்னாலும் உங்களுக்கே பார்க்கும்போது ஒரு க்ரியேட்டிவான ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டியை இன்ஃப்யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நம்மளோட மைண்ட் செட்டுக்கும், நம்ம கலர்ஸோட விளையாடுறதுக்கும், கைகளை பயன்படுத்தி பேப்பரோட ஒரு சின்ன ப்ளே டைம், அவ்வளோதான். பீயிங் ஹெல்தி. என்னோடய பாடி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் ஆகுது, என்னோடய மைண்ட் அண்ட் பாடி. அதுக்காக ஒரு தேங்க்யூ மெசேஜ். அப்புறம் பாசிட்டிவிட்டி, கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி நான் நிறைய ஃபீல் பண்ணுறேன். நான் நிறைய பாசிட்டிவிட்டியோடு இருக்கேன். ஸோ அதுக்காகவும் நம்மளோட ட்ரைபாசமையும் நான் ஒரு பாசிட்டிவான ஒரு இதை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கேன். அதுக்காகலாம் இங்கே ஒரு தேங்க்ஸ். தென் செல்ஃப் கேர் டைம். எனக்குன்னு நிறைய செல்ஃப் கேர் டைமை நான் கொடுத்துக்கிறேன். இன்னும் நிறைய கொடுக்கணும் அப்படின்றதையும் ஆசைப்பட்றேன். அதுக்கு சில வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது, சிஸ்டம்ஸ் எல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்குது. அதில் இல்லாமல் நான் இந்த வருஷம் இன்வால்வ் ஆகியிருக்கேன். ஸோ என்னோடய செல்ஃப் கேர் டைமுக்கு நான் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இது ஒரே ஸ்ப்ரெட்டு. டன் இன்டர்வியூ மாஸ்டரி முடிக்கும்போது நைட்டு 1 மணிக்கு நான் இந்த ஸ்ப்ரெட்டை எழுதினேன். நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப ரொம்ப அப்படியே எலேட்டடாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஃபீலிங்க்கு வார்த்தையே கிடையாது. அவ்வளோ மைண்டில் கடந்த ஒரு செப்டம்பர் மாதத்துலேருந்து போட்டு வச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் கழித்து அது ஒரு ப்ரெக்னென்சி ஃபீலிங் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா முடிச்சிட்டோம் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி எனக்கு இருந்தது. ரொம்ப எலேட்டடாக ஃபீல் பண்ணேன், ரொம்ப பிளஸடாக ஃபீல் பண்ணேன். அந்த முடிக்கும் போது எனக்கு இருந்த ஃபீலிங் வந்து வாவ்னு இருந்தது. ஸோ அந்த ஃபீலிங் அப்படியே கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த ஸ்ப்ரெட். ஸோ நீட்டாகவும் வந்திருந்தது இந்த ஸ்ப்ரெட். நல்லா வின்டேஜ் லுக்கில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்புறம் ஹோம்மேட் ஃபுட். இன்டர்வியூ மாஸ்டரி அப்படின்னாலே கண்டிப்பாக வெளியே நிறைய ஆர்டர்ஸ் போச்சு. வெளி சாப்பாடு தான் அதிக அளவுக்கு இருந்தது. ஏன்னா ஹோம்மேட் ஃபுட் பண்ணணும் அப்படின்னா நிறைய டைம் வந்து அதுக்கு செலவாகும். ஆனால் அந்த டைம் என்னோடய க்ரியேட்டிவ் எனர்ஜி அப்போ தான் இருக்கும். அதில் ஒர்க் பண்ணணும்னு தோணும், கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு தோணும். ஸோ இதுவா அதுவா அப்படின்னு நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். அதனால் நான் நிறைய டேக் அவுட்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ டெலிவரி ஃபுட்டு அது இதுன்னுட்டு போயிட்டு இருந்தது. ஆனால் அதை முடிச்சுட்டு ப்ராஜெக்டை முடிச்சு அதனால் ஹோம்மேட் ஃபுட்டு சாப்பிடும்போது அதை குக் பண்ணி அவ்வளோ அமேசிங் ஃபீலிங். அதுக்காக ஒரு தேங்க்ஃபுல்னஸ். அண்ட் தென் இன்ஃப்ளூயன்ஸ். எனக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. நீங்கள்லாம் நான் சொல்கிறத நிறையா கேட்குறீங்க, அது உங்கள் மனசில் நல்லா பதியுது. நிறைய பேர் வந்து நான் சொல்கிற புக்ஸை வாங்கி படிக்கிறீங்க, நான் சொல்கிற கருத்துக்களை உள் வாங்கிக்கிறீங்க, அதில் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க, நிறைய மெயில்ஸ் அனுப்புறீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, நான் எப்பயோ சொன்னதெல்லாம் இவங்க இன்னும் மனசில் வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்காக நான் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன்.
இங்கே பார்த்தீங்களா, நான் ரொம்ப மெனக்கிடவே இல்லை. நான் அந்த நாளுக்கு எது ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணுறனோ அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் அப்படின்ட்டு இல்லை, எதுக்கு வேணால் நம்ம தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். இங்கே ஒரு நல்ல நீட்டாக ஒரு கொலாஜ் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். கைண்ட் ஆஃப் ஆர்ட் ஜேர்னலிங்னு சொல்ல முடியாது, கைண்ட் ஆஃப். ஸோ நிறையா இது பேப்பரில் நான் கலர் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் ப்ரௌனை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே ஒரு ஸ்டாம்ப், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அண்ட் இங்கே இந்த ஃப்ரேம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கிளியராக. இது யாரோ ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன குழந்தை அந்த காலத்தில் 200 வருஷத்துக்கு முன்னாடியா, அதுக்கும் மேலே நினைக்கிறேன். ஸோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் ஸ்ப்ரெட், அவங்களோட பேஜ் தான் நம்ம இப்போ ஃப்ரேமாக பார்க்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது எதுவும் பர்பஸ்லாம் கிடையாது, நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, அதை நான் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் ஒரு க்ரௌன் நல்லா அழகாக 3D அது டைமென்ஷன். ஸோ உங்களோட பேஜுக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் நீங்கள் எழுதியிருக்கேன் இல்லையா, அதை பற்றி தான் இங்கே நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நியூ டே, புதுசாக தொடங்கியிருந்த அந்த ஒரு நாளுக்காக நான் நன்றி சொல்லியிருக்கேன். இங்கே இன்னர் பீஸ், நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக ஃபீல் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ப்ரெட் தேங்க்யூ சொல்லி. அண்ட் இங்கே பில்ஸ் ஆர் பெய்ட், யா அது மந்த் எண்டுன்னு நினைக்கிறேன் அநேகமாக. பில்ஸ் ஆர் பெய்ட், salaries are paid to my employees and bills are paid. ஸோ இது ஒரு பில் மாதிரி ஒரு ஸ்டாம்ப். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அதனால் இங்கே நிறைய எழுத்துக்கள்லாம் இல்லை, இந்த ஸ்டாம்பை மறைக்கிற மாதிரி எனக்கு எதுவும் அங்கே எழுதணுன்னே தோணலை. அவ்வளோ எனக்கு ஃபேவரட்டாக இருந்தது இந்த ஸ்டாம்ப். ஸோ அதனால் இங்கே கொஞ்சமாக டீட்டெயில்ஸ் மட்டும், அது சின்னதாக ஒரு தேங்க்யூ மெசேஜ் மட்டும் ஒரு நீட்டாக இருக்கும். உங்களோட ஸ்ப்ரெட்டுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. பேஜஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுன்னே அவசியம் இல்லை, த பேஜ் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃபில். அந்த மாதிரியாக நான் அமைச்சிருக்கேன். அண்ட் புக்ஸ், கண்டிப்பாக இப்போ எனக்கு புக்ஸ் படிக்கிறதுக்கான டைம் திரும்பவும் வந்திருக்கு. இவ்வளோ நாள் ஐயோ ரொம்ப டைம் நமக்கு இல்லையே, நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டில் இன்டர்வியூ மாஸ்டரில் ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு ஒரு தோணும்ல. நீங்கள் ஒரு ஹேபிட்டாக அந்த புக் ரீடிங்கை பழகிட்ட பிறகு அந்த அவ்வளோ நேரம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு நான் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த திருப்பி புக்ஸை கையில் எடுக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம், அதுக்கான டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்காக ஒரு தேங்க்யூ மெசேஜ். அண்ட் தென் வாட்டர், சென்னையில் நீங்கள் இருந்தீங்கன்னா தெரியும், வாட்டர் ஸ்கேர்சிட்டி அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு 3 வேளையும் கிடைக்குது, தண்ணி நல்லாயிருக்கு நீட்டாக, அதுக்காக ஒரு தேங்க்யூ. அண்ட் இந்த ஸ்ப்ரெட் நான் இன்னுமே ஃபில் பண்ணணும், நான் இன்றைக்கி ஃபில் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் உங்களுக்கு இந்த ஃப்ளிப் த்ரூவையும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ யா, இன்னும் நிறைய பேஜஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு பேஜ், அவ்வளோதான். ரொம்ப அதுலேயே பாருங்கள், நம்ம வந்து பாதி முடிச்சிட்டோம். ரொம்ப ஹாப்பினஸ் தர்றது என்னென்னா, அந்த புக்கு புதுசாக நீங்கள் வாங்குறீங்கன்னா அது வந்து டெலிவர் ஆனோன்னா முகந்து பார்க்குறதுல அந்த புக்கு ஓப்பன் பண்ணி அந்த ஒரு வாசனை எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி தான் இங்கே ஃபில் பண்ணாத பேஜுக்கும் ஃபில் பண்ணுற பேஜுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அந்த கலர், அந்த வால்யூமே டபுள் ஆகுது. இது பார்க்கும்போது தான் உங்களுக்கு உங்களோட ஜேர்னலை இன்னும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு உந்துதலை தரும். நிறைய பேர் ஜேர்னல் வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் அதை ஃபில் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு பேஜும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி பார்க்கும்போது அந்த ஒரு உந்துதல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களோட ஹேபிட், உங்களோட ஜேர்னலிங்கை ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணிக்கிறதுல. ஸோ கண்டிப்பாக எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இப்படி பார்க்குறது. ஸோ பாதி முடிச்சிருக்கோம் இந்த ஜேர்னலில், மீதி பாதியை நான் ஃபில் பண்ணுவேன், பொறுமையாக ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பார்ட் 1ல் பார்த்தீங்க, அதில் கிராட்டிடியூட் ஜேர்னல் முதல் பகுதி ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். 2வது பகுதி இப்போ பார்த்தோம். 3வது பகுதியும் நம்ம பண்ணணுமா, இல்லை அது சீரீஸாக நான் போடணும்னு ஆசையாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்னோடய கிராட்டிடியூட் ஜேர்னலை சீரீஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதை ஒரு சீரீஸாக கூட கொண்டு போகலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா, ரெகுலராக நம்ம பேசுகிறதுக்கும் மேல்ஜே ஷோக்கும் நான் என்ன ஆக்சுவலாக செய்கிறேன், ஐம் நாட் ஜஸ்ட் கிவிங் யூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஐம் ஆல்சோ டூயிங்கில். அதை பற்றிலாம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். கிராட்டிடியூட் ஜேர்னல் நீங்கள் பண்ணுறதுக்கு எதெல்லாம் பண்ணலாம், இதுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டுத்திட்டங்கள் எதுவுமே கிடையாது, எதுவும் கம்பல்ஷன் கிடையாது. ஜாலியாக இந்த ப்ராசஸை கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகமாக இது அமையும் அப்படின்றத நான் ரொம்பவே நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் உங்களுக்கு என்ன மனசில் தெளிவுகளை ஏற்படுத்துச்சு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதை நம்ம ஒரு சீரீஸாக பண்ணணும் அப்படின்னா சீரீஸ்னும் கமெண்ட் போடுங்க. ஸோ நான் எப்பப்பெல்லாம் முடிக்கிறேனோ அப்பப்பெல்லாம் ஒரு
ஒரு பார்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் நான் தயாராக இருக்கேன். ஏன்னா என்னோடய தேங்க்ஃபுல்னஸ் நிறைய பேருக்கு பரவுது. நீங்களும் அதனால் தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்களும் உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரீம்ஸ் எல்லாம் அடைகிறீங்க. உங்களோட கோல்ஸ் அடுத்த லெவலில் நோக்கி போகிறீங்க. உங்களோட ஸ்பிரிச்சுவல் ட்ரீம்ஸ் ஸ்பிரிச்சுவல் எய்ம்ஸ் எல்லாம் நீங்கள் அது மூலமாக அடைகிறீங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் இதில் சொல்லியிருந்த மாதிரி என்னோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, உங்களோட கிராட்டிடியூட் ஜேர்னலை க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு போங்க. சீரீஸ் வேணும் அப்படின்னா சீரீஸ் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 and 2 இணையலைன்னா பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் அது நம்மளோட ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட். நம்மளோட வெப்சைட் போங்க, lavanyajaykumar.com. பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்க சிலபஸ்லாம் ஸ்டடி பண்ணுங்கள். உங்களோட மைண்ட் கோச்சிங் என்கிட்டேருந்து டிரெக்டாக உங்களோட மைண்ட் செட் கோச்சிங் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக மாஸ்டர் கிளாஸ்லேயும் இணையுங்க. நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நான் உங்களை மாஸ்டர் கிளாஸ்லேயும் மீட் பண்ணுவேன் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ யா, that's about it. Bye guys.